அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்ப்பது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பயங்கர ஒரு பரபரப்பாக பேசப்பட்டிருந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நிலவும் பார்க்குறோம். அதுதான் துபாயில் பயங்கரமான பேய் மழை பெஞ்சுது. அதில் பயங்கரமான கார்லேருந்து ஒட்டகத்துலேருந்து அடிச்சு சென்றது. அந்த அளவுக்கு தண்ணி பாஞ்சு அந்த நகரத்தையே ஆக்கிரமிச்சுது அப்படின்றத இந்த செய்தி தான் கடந்த 4 நாளாக பரவலாக பேசப்பட்டது. ஒரு வாரம் பரவலாக பேசப்பட்டது. அதுவும் துபாயில் கடந்த 90 ஆண்டுகளில் இல்லாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நிகழ்வு ஒரு பெரிய ஒரு அதிசயமாகவும் பார்க்கப்படுது. இப்போ முக்கியமாக இது எதனால இந்த பாலைவன பகுதியில் மழையே பெய்யறதில்ல, அந்த பாலைவன பகுதியில் என்ன இருக்குது, அதன் பின்னணி என்ன, மழை ஏன் பெய்யல அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமாக இந்த துபாய்னு சொல்லப்படுறது ஒரு அரபிக் கண்ட்ரி. இதில் ஃபுல்லாகவே பாலைவன பகுதி தான். இந்த ஒரு நாடு மட்டும் கிடையாது, அபிதாபி அப்படின்னு ஒரு 6-7 நாடு இந்த மாதிரி பாலைவன பகுதியில் தான் வந்திருக்கு. இதில் ஈரான், ஈராக் அந்த மாதிரி நாடுகளும் லைட்டாக வந்திருக்குது. இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை கணக்கெடுக்கணும். என்னன்னா, இந்த பாலைவனன்றது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. இது உலக லெவலில் மிகப்பெரிய இடங்களை ஆக்கிரமிச்சிருக்கு. அதாவது பூமியில் மொத்தம் 100% 70% தண்ணீரும் 21% நிலமும் இருக்குது. அந்த 21% ஒரு 8-9% இந்த பாலைவன பகுதியெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கு. ஏன் மழை பெய்யறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா இந்த பாலைவன பகுதியில் மரம் ஏற்கனவே தண்ணீர்கள் இருந்தால் தான் அந்த தண்ணி, அதாவது மரம், செடி, கொடி, மனிதர்கள் வாழ்விடம், அங்கே ஆறு, இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த தண்ணீர் திரும்ப நீராவிய மேலே போய் அங்கிருந்து மழையாக பெஞ்சு திரும்ப வரும். ஆனால் அதுக்குண்டான எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு விஷயமும் இல்லாதால இங்கே மழை பெய்யறதில்ல. அதாவது மழைக்குண்டான எந்த ஒரு அறிகுறியும் இருக்கிறதில்ல. அதனால தான் கடந்த 70 வருஷம் 80 வருஷம் அப்படின்னு இங்கே மழையே பெய்யாது. சரி, இப்போ பாலைவனம்னா என்னன்னு பார்ப்போம். பாலைவனன்றது மிகப்பெரிய ஒரு மனப்பரப்பு உள்ளது. இங்கே ஒரு சொட்டு தண்ணி கூட பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுமையான, அதாவது உயிரே போகக்கூடிய அளவுக்கு வறட்சியும் கடுமையான வெயிலும் கடுமையான குளிரும் இருக்கும். அதாவது பகலில் கடுமையான வெயில் இருக்கும், இரவில் பயங்கரமான குளிர் இருந்திருக்கும். இதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா, பாலைவன பகுதின்றது ஆப்பிரிக்கா நாட்டில் சகாரா பாலைவனம் தான் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதுதான் பாதி நாட்டை ஆப்பிரிக்காவில் ஆக்கிரமிச்சிருக்கு. அதே போல் நம்ம ராஜஸ்தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரபிக் கண்ட்ரி. இந்த பாலைவனம் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஆல்ரெடி ஏற்கனவே இது எல்லாமே தண்ணீர் நிறைஞ்ச பகுதியாக தான் இருக்குது. ஏரி, குளம், கடல் அப்படின்னு ஏற்கனவே தண்ணீர் தேங்கி இருந்த பகுதி தான். அது ஒரு கட்டத்தில் வற்றி, அதாவது இது இன்னைக்கு நேற்று நடந்ததில்லை. இதெல்லாம் 4 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, 20 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் இந்த ஒரு நிகழ்வுகள். அதாவது அது வற்றி அந்த பகுதி காடு மேடா வந்திருக்கும். அங்கே வெப்பமண்டலமாகவே இருக்கும்போது அங்கே காற்று அடிச்சு அடிச்சு அந்த மணல் ஒன்னோட ஒன்று பிறண்டு அப்படியே அங்கே ஃபுல்லாகவே மணலாக மாறிட்டு இருக்கும். ஒரு மனிதனுக்கு வறட்சி ஏற்படுத்தி உயிரை கூட போக்கடிக்கும். மணல் புயலும் அடிக்கும். மணல் புயல் அடிச்சதுன்னா சும்மா சாதாரணமாக அடிக்காது, 1 மாதம் 2 மாதம் வரலையும் அடிக்கும். அதுவும் பயங்கரமாக அதிவேகமாக அடிக்கும். எப்படி ஒரு புயல் கடலில் பயங்கரமாக அடிக்குமோ அதை விட பயங்கரமாக 500 அடி, 200 அடி, 300 அடி உயரத்தில் மாசக்கணக்கில் சுற்றிட்டு இருக்கும். அதனால இந்த பாலைவனத்தில் வாழ்றதும் சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பாலைவன பகுதியில் பலவிதமான உயிரினங்கள் இருக்குது, பலவிதமான அதிசயங்கள் இருக்குது. உயிரினம் பார்த்தீங்கன்னா, இந்த பாலைவன பகுதியில் ஒரு கல்லி இருக்குது, காக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்லி வெறும் 5 சென்டிமீட்டர் வளர்றதுக்கு மட்டும் 9 வருஷம் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு கிளை பிரியறதுக்கு 79 வருஷம் ஆகும். அப்படின்னா பார்த்தீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லி 50 அடி உயரம் வரலையும் அப்போ வளர்ந்துருக்கும். இங்கு பயங்கரமான பாம்பு, பூனை, இந்த மாதிரி உயிரினங்கள்லாம், அதுவும் கடுமையான விஷம் கொண்ட உயிரினங்கள் தான் அதிகமாக வந்திருக்குது. இந்த ஒட்டகம் தான் பாலைவனத்தில் மிகச்சிறந்த ஒரு உயிரினமாக வந்திருக்குது. இந்த ஒட்டகம் மனிதர்களுக்கு பல விதங்களில், பால்லேருந்து கறியிலேருந்து பல விதங்களில் கொடுத்துருக்கு. இதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒட்டங்களுக்கு இயற்கையாகவே அந்த மணல் காற்று, அந்த மணல் காற்றுலேருந்து தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அதனால உடல் பகுதி, தோல் பகுதி கடுமையான திக்காக வந்திருக்கும். வெயில கடுமையாக தாங்கக்கூடிய சக்தி வந்திருக்கும். அதே போல் அதுக்கு மூக்கு பகுதியில் அடைக்கக்கூடிய சக்தியை இறைவன் இயற்கையாகவே கொடுத்துருக்கான். அதாவது திடீர்னு ஒரு மணல் புயல் வந்தது அப்படின்னா அதோட மூக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்பாகம் அடைச்சிக்கும். அதை 2-3 அடுக்காக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது தண்ணீர் மாசக்கணக்கில் குடிக்காமே இருந்திருக்கும். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் தேக்கி ஒரே நேரத்தில் குடிச்சிடும். இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த பாலைவனத்தில் இன்னும் சில அதிசயங்கள் இருக்குது. அது என்ன அதிசயம் அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி நீங்கள் பாலைவனத்தில் திடீர்னு பாலைவன பகுதி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. பாலைவன பகுதியில் மிகப்பெரிய வளமான பெட்ரோலியம் வளம் இருக்குது. பெட்ரோலியம் வளம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ சாதாரணமாக 1 கிணறு 2 கிணறு இல்லை,
அது பெரிய பெரிய ஏரி, பெரிய பெரிய ஆறுகள் அளவில் அடியில் வந்து போயிட்டு இருக்குது. இதனால தான் இதுவரையிலையும் உலகத்தில் உள்ள மக்கள்கிட்ட 90% தேவைகளை வந்து இந்த அரேபிய கண்ட்ரி வந்து நிறைவேற்றிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த 80 கோடி மக்களுக்கு வந்து இது ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதுக்கு வந்து எண்ணெய் வந்து பத்தே பத்தாது, அந்த அளவுக்கு வந்திருக்கும். பாலைவன பகுதியில் அமெரிக்காவில் உள்ள ஒரு பாலைவனத்தில் வந்து துப்பாக்கி குண்டு தயாரிக்கிற சோடியம் நைட்ரேட் இங்கே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் லித்தியம், அதாவது பேட்டரி எல்லாம் பயன்படுத்துவாங்கல்ல லித்தியம், அது வந்து மணலுக்கடியில் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதாவது அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு யுரேனியம் ஏகபோகமாக இருக்குது. பல கிலோமீட்டர் அடியில் வந்து ஆழத்தில் வந்து பதிஞ்சிருக்கு. இன்னும் அது எத்தனை வருஷம் ஆனாலும் அதை தோண்டி எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது தோண்ட அந்த பாலைவன பகுதியில் அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த ஒரு பகுதியாக தான் வந்திருக்கும். இந்த பாலைவன பகுதியில் எப்படா மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு கூட நீங்கள் வந்து ஆச்சரியப்படலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி மனிதர்கள் வந்து நம்ம ஊரில் வாழ்கிற மாதிரி அப்படி அப்படியே கூட்டா ஒரே இடத்துல வந்து வாழ்ந்துருந்தாங்க அப்படிலாம் கிடையாது. அதாவது நாடோடிகளாக தான் கடைசி நாட்கள் 1800 வருஷம் 1900 வருஷம் வரலையும் எல்லாருமே நாடோடிகளாக தான் தெரிஞ்சாங்க. அதாவது எண்ணெய் வளம் உருவாகிற வரலையும் அங்குள்ள அரேபியர்கள் வந்து நாடோடிகளாக தெரிஞ்சு தான் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஏன்னா ஒரே பகுதியில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய வந்து தடைகள் ஏற்பட்டது, நிறைய பிரச்சனை ஏற்பட்டது, நிறைய உணவு பிரச்சனை ஏற்பட்டது, நிறைய தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டது. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வந்ததால எல்லாமே தேடி அலைஞ்சி அவங்க வந்து சாதாரணமாகவே நாடோடிகளாக தான் வந்து வாழ்ந்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி பாலைவனத்தில் தண்ணீரே இருக்காதா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அதுதான் உண்மை இல்லை. பாலைவனத்தில் தண்ணீர் பகுதி இருந்துருக்குது. அதுதான் வந்து பாலைவன சோலைன்னு சொல்லுவாங்க. பாலைவன சோலைன்னா திடீர்னு ஒரு பாலைவன பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இயற்கையான ஒரு பசுமையான இடங்கள்லாம் இருந்திருக்கும். அங்கே எப்போ அந்த இடம் மட்டும் பசுமையாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். அங்கே வந்து என்னென்னா அதாவது பாலைவனத்துக்கு அடியில் வந்து அது களிமண் நிறைந்த பகுதியாக வந்திருக்கும். இந்த மாதிரி கல் பகுதியில் என்ன பண்ணணும், தண்ணி வந்து வெளில வந்து போயிடும். ஆனால் களிமண் உள்ள பகுதியில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பகுதியில் வந்து அது மணலுக்கு அடியில் களிமண் வந்துருக்கும். இப்போ மழை பெய்கிற தண்ணி என்ன பண்ணணும்னா நேராக வந்து அந்த களிமண் பகுதியில் போய் அப்படியே வந்து போய் நின்றுருக்கும். அதை மழை பெஞ்சு அந்த இடத்துல நின்றுருக்கும். ஆனால் மற்ற பகுதி எல்லாமே தண்ணீரை ஈர்த்து வெளியே வந்து போயிடும், தண்ணீரை ஈர்த்து கிடாச்சிடும். ஆனால் இந்த களிமண் பகுதி மட்டும்தான் வந்து தண்ணீரை தேக்கி அப்படியே வந்து வச்சிருக்கும். அதனால தான் அந்த பகுதியில் வந்து ஈரப்பதம் வந்து பல வருடங்கள் கூட வந்து இருக்கும். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு வந்து போய்ட்டுன்னு சொல்ல முடியாது. 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் ஆழத்தில் கூட வந்து அந்த களிமண் வந்து இருக்கும். அதனால அதிகமான வருஷக்கணக்கில் 10 வருஷம் 20 வருஷக்கணக்கில் வந்து தண்ணீரை தேக்கி வச்சு அப்படியே வந்து இருக்கும். இப்படி தான் வந்து பாலைவன சோலை வந்து உருவாகுது. இப்படி தான் வந்து அங்கே இயற்கை வளங்களும் வந்து உருவாகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரேபிய கண்ட்ரிகளில் முக்கியமாக பேரிச்சம்பழம் வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயிர் வகை தான். அதனால தான் இயற்கையாகவே நம்ம ஊர் வந்து காடுகள்லாம் பார்த்தோம்னா ஓடைகள்லாம் பார்த்தோம்னா ஏகப்பட்டது ஈச்சமரம் பனைமரம்லாம் வந்து விளைஞ்சு கிடக்கும், வளர்ந்துருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த மரங்கள் எல்லாமே இயற்கையாகவே எல்லா இடத்துலேருந்து வளரக்கூடிய சக்தி படைத்தது தான். சரி, இப்போ அது வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மணலோட இன்னொரு பிரகாசமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மணலோடைய காற்று இருக்குங்களே, சாதாரண விஷயம் கிடையாது. சகாரா பாலைவனத்துலேருந்து அதில் வந்து அடிக்கிற காற்று இது மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை வந்து கொடுக்குது. பாஸ்பரன்ற தாது பொருளை வந்து அந்த அமேசான் காட்டுக்கு இது வந்து கடத்துது. அமேசான் காடுகளில் உள்ள நில அரிப்பு போன்ற மிகப்பெரிய பேரிழப்புகள்லாம் இந்த சகாரா பாலைவனத்துலேருந்து அடிச்சுட்டு போகிற இந்த தூசிகளும் தாதுக்களும் தான் வந்து அதனுடைய பிரச்சனையை அது வந்து நிவர்த்தி செய்யுது. அப்படி இல்லைன்னா அமேசான் காடுகள் வந்து பயங்கரமாக வந்து சீரழியும் கோலத்தில், அதாவது அதுவே ஒரு பாலைவனமாக மாறக்கூடிய சக்தி கூட வந்து நடந்திருக்கும். ஆனாலும் அந்த விதத்தில் வந்து இதனுடைய புழுதிகளாலையும் இதனுடைய தாதுக்களாலையும் இதனுடைய பாஸ்பரன்ற தாதாலையும் இது வந்து அதை சமநிலைப்படுத்துது. அதிலிருந்து தான் வந்து ஆக்சிஜன் உருவாகி உலகத்தில் உள்ள 30% ஆக்சிஜனை வந்து அது வந்து சமன்படுத்துது. இந்த மாதிரி பாலைவன பகுதி வந்து நமக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குது, நிறைய விஷயங்கள் நல்லதை வந்து கொடுக்குது. அதே நேரத்தில் பாலைவன பகுதியில் வந்து மனிதர்கள் வாழ்கிறது அவ்வளோ எளிதான இல்லை, ரொம்ப கடுமையான வறட்சியில் வந்து தாங்கி நின்று அவங்க வந்து வாழணும். அதனால ரொம்பவே ரிஸ்க்கு. ஆதி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாடோடிகளாக தான் வந்து வாழ்ந்தாங்க. அவங்க எல்லாமே வணிக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்தியா, ஈரான், ஈராக் அந்த மாதிரி வந்து நாடோடிகளாக அங்கேயும் இங்கேயும் அந்த முத்துமணின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து அந்த பொருட்களை கொண்டு விற்றுட்டு இங்கே கிடைக்கிற வந்து ஏலக்காய், சீரகம், கடுகு இதெல்லாம் வந்து அவங்க வந்து கொண்டு போனாங்க, மிளகு இதெல்லாம் வந்து கொண்டு போனாங்க. இதை கொண்டு அவங்க வந்து திரும்பவும் ஈரான், ஈராக் போன்ற நாடுகளை மேலை நாடுகள்லாம் விற்று அவங்க அதை பணம் பெருக்கி அதை வேறு விதமாக வந்து பயன்படுத்தினாங்க. அதாவது அங்கே பெட்ரோலியம் கண்டுபிடிக்கிறவர்களையும் அது வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு பூமியாக தான் வந்து இருந்தது, யாருக்குமே புரோஜனம் இல்லாத ஒரு பூமியாக தான் இருந்தது.
ஆனால் அதில் பெட்ரோல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வரலையும் எவ்வளோதான் வந்து இந்த நாடுகள், அதாவது நாங்கள் நாட்டை வந்து சமநிலைப்படுத்திட்டோம், நம்ம நாட்டை வந்து ஒருநிலைப்படுத்துகிறோம், நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், நீங்கள் யாரும் போகாதீங்க அப்படின்னு எவ்வளோ ஆட்சியாளர்களை சொல்லியும் அவங்க யாருமே கேட்கல. எல்லாருமே நாடுகளாக நாடாக வந்து அலைஞ்சிட்டு தான் இருந்தாங்க. எப்போ இந்த எண்ணெய் வளத்தை கண்டுபிடிச்சாங்களோ அங்கே ஸ்டார்ட் ஆச்சு இவங்களுக்கு சுக்கிரயோகம். அதாவது அந்த நாட்டுக்கே வந்து உலக நாடுகள்லேயே வந்து பணக்கார நாடாக வந்து மாற்றிருச்சுன்னா பார்த்துங்களேன், எப்படி ஒரு அதிர்ஷ்டம் வந்து பாலைவனத்துக்கு அடியில் வந்து இருக்குன்னு பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாலைவனத்துலேருந்து ஒரு புதுமையான நிகழ்வு வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அது வேற எங்கேயும் இல்லை, நம்ம இன்னைக்கு வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு இன்னைக்கு சுவை மிகுந்த ஒரு நம்பர் 1 உணவு அப்படின்னா, அது எல்லோருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு உணவு அப்படின்னா அது பிரியாணியாக தான் இருக்கும். முக்கியமாக இந்த பிரியாணி வந்து எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னா, இது இந்த பாலைவன அரேபியர்களால் தான் உருவானது. அதாவது அரேபியர்களாம் ஆதி காலத்தில் வந்து சண்டை போட போவாங்கல்ல, அப்படி வந்து வீரர்கள் சண்டை போட போகும்போது அவங்களுக்கு வந்து உணவே கிடைக்காது. அவங்க உணவு கிடைக்காத போது என்ன பண்ணுவாங்கன்னா அரிசியை வந்து கூடவே கொண்டு போவாங்க. அப்படி அரிசி கூடவே கொண்டு போகும்போது அவங்க வந்து ஒரு பாத்திரத்தில் கையிலே வந்து எடுத்துட்டு போவாங்க. அந்த காலத்துலலாம் நெருப்புலாம் பற்ற வைக்க முடியாதுல்ல, அது பாலைவன பகுதியாச்சுல்ல, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா குச்சி இருக்காது, ஒரு விறகு இருக்காது, அங்கே கொளுத்துறதுக்கு நெருப்பு இருக்காது, அங்கே பயங்கரமான காற்று இருக்கும். இதனால் வந்து அவங்க சமாளிக்க முடியாது. இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து தோன்றிருக்கு. என்னென்னா அரிசியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்தில் குதிக்கும் வெயில், அதாவது மனிதராலே தாங்க முடியாத ஒரு வெயிலில் தான் அவங்க வந்து வாழ்ந்துருப்பாங்க. அதாவது ஒட்டகம் இருக்குல்ல, அதோட நிழலில் தான் வந்து வாழ்ந்துருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரிசியை வந்து ஒரு பானையில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கொஞ்சம் மணல் தோண்டி அது உள்ள போச்சிருவாங்க. போச்ச பிறகு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் மிளகாப்பொடியெல்லாம் வந்து போட்டு அப்படி போச்சு வச்சுருவாங்க. கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்தீங்கன்னா அது கொதிச்சு ஒரு அழகான ஒரு உணவாக வந்து நல்லா வெந்து போயிருக்கும். அந்த உணவை தான் சாப்பிட்ருந்தாங்க. காலப்போக்கில் இப்படியே வந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்படி ரொம்ப தூரம் போகும்போது கொஞ்சம் மசாலா பொருளையும் சேர்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் நாங்கள் வச்சு என்ன பண்ணாங்க, சரி அங்கே கிடைக்கிற வந்து விலங்குகள்லாம் வந்து அடித்து போட்டு அதை வந்து சமைக்க ஆரம்பித்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பண்ணும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டேஸ்ட்டாக வந்து மாறிச்சாங்க. அதாவது எல்லா மசாலா பொருளையும் எல்லா உணவு கறியவும் சமைச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு டேஸ்ட்டாக வந்து மாறிச்சு. இப்படி தெற்காசியா முழுவதும் பரவி கிடந்த பிரியாணி இந்தியாவுக்குள்ளும் முகலாயர்களின் மூலமாக பூந்தது. இப்படி தான் ஒரு முறை போர்க்களத்துக்கு வந்த இந்த ஷாஜகான் மனைவி மும்தாஜி, இதனால் அங்கே வந்து ரொம்ப வீரர்கள்லாம் தன்னுடைய சத்து இழந்து போய் ரொம்ப வந்து பலவீனமாக இருந்திருந்தாங்களாம். இதை சரிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி உணவை வந்து போட்டு இதில் வந்து கறிகளை போட்டு நல்லா வேக வச்சு கொடுத்தாங்களாம். இந்த டேஸ்ட் வந்து உலகத்தில் எல்லாருக்குமே பிடிச்சி வச்சான். அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பிச்சு. இப்படி தான் வந்து நம்ம பல விதங்களில் வந்து பாலைவனத்துலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறோம். சரி, இப்போ வந்து அந்த விஷயத்துக்கு வரும். இப்போ பாலைவனத்தில் எப்படி தான் மழை பெஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதிசயமான ஒரு அதிசயம் தான். ஏன்னா இந்த 1.5 வருஷம் பெய்யக்கூடிய மழையை ஒரே நாளில் கொட்டி தீர்த்துருச்சிங்கன்னா பார்த்துங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன? அதாவது இதுவரையிலே மழையே பெய்யாத ஒரு நாட்டுக்கு எப்படி மழை பெய்யும், அதுவும் பாலைவனத்துக்கு அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. மழை விதைன்னு சொல்லக்கூடிய ஒரு தனிமத்தை மேலே, அதாவது மேகத்தில் வந்து விதைக்கிறது. அந்த விதைச்ச பிறகு அது என்ன பண்ணும், கொஞ்சம் குளிர்ச்சியாகி அது அப்படியே வந்து மழையாக பெஞ்சு கீழே வந்து விடும். அதாவது பொட்டாசியம், அயோடிட்டு இந்த மாதிரி பல விதமான மூலப்பொருள்லாம் வந்து சேர்த்து இவங்க வந்து மேலே வந்து விதைக்கிறது. அந்த விதைச்ச பிறகு அந்த மேகம்லாம் குளிர்ச்சியாகி அது திரும்ப மழையாக பெய்யும். இப்போ ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இப்படி விதைச்சிட்டு இருந்தாங்கல்ல, இது வந்து நம்ம இயற்கைக்கு முரணானது. அதாவது நம்ம வந்து ஒரு இடத்த வந்து விதைப்போம், அது எங்கேயோ ஒரு இடத்த மொத்தமாக போய் பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து விதைச்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயாவது ஓரமாக ஒரு நின்றுருக்கும். அதோடைய விளைவு திடீர்னு ஒரு நாள் பெருசாகி பயங்கரமாக வந்து எல்லாமே கொட்டுன்னு போச்சு, அதை மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இயற்கைக்கு எதிராக பண்ணுற எந்த ஒரு விஷயமும் அது டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் பல விஷயங்கள் வந்து அன்றாட மனிதன் வாழ்வில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நமக்கு ஆபத்தாக இல்லையா அப்படின்றது தெரியாமையே பல விஷயம் நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். சூழ்நிலை காரணமாக சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக வந்து இருக்குது. ஆனால் அதுவே நமக்கு எதிராகவும் சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. இதுவே அந்த பாலைவன பகுதியில் தாங்கிருச்சு. இந்த ஏற்கு மாறாக இப்போ நம்ம நாடுகள் போன்ற இடத்துல வந்து பெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய விளைவை வந்து ஏற்படுத்தும் நீங்களே நினச்சி பாருங்கள்.